இந்த ஒரு பர்ட்டிகுலர் கம்போசர் பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து 2 பானுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. என்னதான் ஒயிட்டோடைய பிஷப் வந்து தடுத்துட்டு இருந்தாலும், இன்னொரு பானும் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒண்ண தடுக்கலனா கூட பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பெஸ்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ட வச்சு கிங்குக்கு ஒரு செக் தராரு. நெக்ஸ்ட் இந்த பானையும் நம்ம வந்து தடுக்கிறோம். இப்ப கிங் பக்கத்துல வந்து இந்த நைட் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட்ட சேஃபா எடுத்துட்டு போறதுக்குலாம் நம்ம நேரம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிட்டு திருப்பி இந்த பானை வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு ரெடி பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட் கிங் h8 ப்ளே பண்ணி அவருடைய பானையை வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு ரெடி பண்றாரு. இப்ப சிம்பிளா பிஷப் d5 ப்ளே பண்ணி இதை தடுக்கிறாரு. நம்ம எனிவே இந்த பானை வந்து ப்ரோமோட் பண்றோம். இதை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இன்னொரு அசத்தலான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களால பானையை புஷ் பண்ண முடியாது. ஏன்னா கிங் வந்து இங்க ஸ்கேன்ல இருக்கிறாரு. ஸோ நீங்க அந்த பானை வச்சு பிஷப்பை டேக் பண்ணி தான் ஆகணும். இது பாத்தீங்கன்னா ஸ்டேல்மேட்ல போய் முடிஞ்சிடும். கிங்கால இங்க எங்கேயுமே வர முடியாது பாருங்க.